தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவும், முடிவுற்ற பணிகளை திறந்து வைக்கவும், பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து திமுக சார்பு அணிகள் சந்திப்பு நிகழ்ச்சி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த தமிழ்நாடு திமுக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு உணவு வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி, கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன், சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் ஆகியோர் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சிறப்புரை ஆற்றுகையில், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வழித்தடம் குறித்து பொதுமக்களிடையே திமுக திட்டங்களை குறித்து பல்வேறு வதந்திகள் பொதுமக்களிடையே நிலவி வருகின்றது. ஆனால் திமுக அரசு ஒருபோதும் விவசாயம் மற்றும் விவசாய நிலங்களை பாதிக்கும் வகையில் திமுக அரசு ஒருபோதும் எந்த ஒரு திட்டத்தையும் அறிவிக்காது என்றும், தேசிய நெடுஞ்சாலையில் இருபுறமும் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நிலம் எடுக்கப்படும் என்றும் பொய்யான தகவல்களை பரப்பி வருகின்றனர் என்றும், கெலவரப்பள்ளி அணையின் பாசன பகுதியில் இந்த திட்டம் வரப்போகிறது என்றும் வதந்தியை பரப்பி நமது அரசு நிச்சயம் செயல்படுத்தாது. இதுகுறித்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் விவசாய பொதுமக்கள், மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் முதல்வரை சந்தித்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள். அப்போது முதல்வர் தெளிவுபடுத்தியுள்ளார். பொதுமக்கள் விவசாயங்களை பாதிக்கும் வகையில் எந்த ஒரு திட்டத்தையும் நமது அரசு செயல்படுத்தாது என்றும் உறுதிமொழியை அளித்தார் என்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். இதனால் பொதுமக்கள் வதந்திகளை நம்ப வேண்டாம் துணை முதல்வர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் சார்பணி நிர்வாகிகள் உடனிருந்தனர்.